அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆனந்த லஹரியின் அபிராமி அந்தாதி வைபவத்தின் 9வது பாடலை சிந்திக்க உள்ளோம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் உனக்கு நான் கலந்து தருவேன். கோலம் செய் துங்கத் கரிமுகத்து தூமணியே நீ எனக்குச் சங்கத்தமிழ் மூன்றும் தான். சரஸ்வதி நமோஸ்துப்யம் பரதி காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்னுடைய பரமேஷ்டி குருவான ஆத்ம வித்யாம்பிகையின் திருப்பாதங்களை பணிந்து என்னுடைய பரமகுருவான ஸ்ரீவித்யா உபாசகி கோட்டூர்புரம் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மாளின் திருப்பாதங்களை தொட்டு என்னுடைய ஆத்ம குருவான என்னை ஈன்ற பெற்றோர்களான விஜயன் ஜெயா தம்பதியினரின் திருப்பாதங்களை பணிந்து ஆனந்த லஹரியின் இந்த அபிராமி அந்தாதி வைபவத்தின் 9வது பாடலின் விளக்க உரைக்குள் பிரவேசிக்க உள்ளோம். கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனகவெற்பிற் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேருருள் கூர். திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தென் முன்னிற்கவே. இதற்கு முன்னால் பாடல்களில் பிறவியிலிருந்து எப்படி என்னை கட்டவிழ்க்க போகிற அம்பாள், அப்படி கட்டவிழ்த்த பின்னால் அந்தரம் செய்யணும், என்னுடைய சம்சார இச்சைங்கிற அந்தரம் செஞ்ச பின்னாடி பாசத் தொடர எல்லாத்தையும் அறுக்கணும். அவள் அழகான கண்களை உடையவள், அவள் சிந்தூர வண்ணத்தினால், அவள் நீல வர்ணத்தினள், அவள் கையில் பிரம்ம பாலம் உண்டு. அவள் மகிடன் தலைமையில் எப்படி பாதம் வைத்து அவனுக்கு முக்தி அளித்தாலோ அதுபோல என் தலைமீது பாதம் வைத்து எனக்கு முக்தி அருள வேண்டும்னு வேண்ட அவர் அம்பிகை எத்துணை அழகுடன் தன் முன்னால் வந்து நிற்க வேண்டும் அப்படின்னு வேண்டதாக இந்த பாடல் அழகாக இடம்பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பில், கருத்திற்கு தனமாக, கருத்திற்கு நல்ல செல்வமாக ஈசன், எந்தை அப்படின்னா என்னுடைய தந்தை அப்படின்னு ஒரு பொருள். அந்த பொருளுக்கு ஏற்றாற் போல பார்த்தோமேனா சிவன் யாரை கருத்தில் கொண்டிருக்கிறார்? அவர் எந்நேரமும் அம்பிகையை தியானித்து கொண்டிருக்கிறார். அம்பிகை என்ன பண்றா? எந்நேரமும் சிவனை தியானித்து கொண்டிருக்கிறாள். அதாவது உடல் உயிரானது துடித்து கொண்டிருக்கிறது, அது வெளியில் துடிச்சுருக்கு அப்படின்னு வச்சுட்டோமே. ஆனால் அது உடலோடு சேராத வரைக்கும், அதற்கான ஐக்கியானுபவம் கிடைக்காத வரைக்கும் அது துடித்து பயனில்லை. இப்போ சக்தியானவள் வெளியில் மாயையாக துடித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னா சவமான இறைவருடன் சேரும் பொழுதுதான் உயிரானது ஜனிக்க முடியும் இல்லையா? அப்போது இந்த சிவசக்தி நடனம் ஐக்கியங்கிறது எப்பவும் நடந்துகிட்டே இருக்கணும். அப்போது அது நடந்துகிட்டே இருக்கணும்னா ஒருத்தர் இணை பிரியாமல் நினைச்சுட்டே இருக்கணும். அதன் பொருட்டு இறைவனின் கருத்திற்கு தனமாக உள்ள இந்த அம்பிகை கண்ணென வண்ண கனகவெற்பில், அழகான அவருடைய கண்களில் எப்பொழுதுமே நீங்காத பொன்னிற மலை போல இருக்கிறாளாம். கண்ணை விட்டு அகலவே முடியாத அளவிற்கு அழகாக, எப்படி கைலாச மலையானது சூரிய ஒளி பட்டதும் பொன்னிறத்தில் தகதகுமோ அதுபோல கனக வெறுப்பு போல குவிந்த தங்க மலை போல அம்பிகையானவள் அவர் கண்களுக்கு முன்னால் இருக்கிறாள் அப்படின்னு முதல் இருவரியில் அவர் பிரகடனம் செய்கிறார். கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பில் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர். அம்பிகையினுடைய தனமானது அருள் என்னும் பால் எந்நேரமும் சுரந்து கொண்டு எப்பொழுதுமே வழிந்து கொண்டிருக்கக்கூடிய தனங்களை உடையவள் அம்பிகை. தனம்னா மார்பகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அழகாக அம்பிகையினுடைய மார்பானது செப்பு குடம் போல இருக்கும், கனமான செப்பு குடம் போல இருக்கும். நல்லா அவர் பாடினதை பார்த்தோம். அதாவது அருளே வடிவான அந்த தனங்கள், பெருத்தன பாலெழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர். எல்லாரும் சொல்கிறா
ஞானசம்பந்தர் வந்து ஐயனை பாடினார், அவர் தேவாரம் பாடினார், சைவத்தினை மேலேற்றி நிப்பாட்டினார்னு எல்லாம் சொல்கிறா. ஆனால் உன்னுடைய மார்பின் கனமானது, அருளினால் பெருத்திருக்கக்கூடிய அந்த தனமானது பாலை சுரந்த அந்த குழந்தைக்கு கொடுத்ததின் பலனல்லவா அவர் சிவனை பற்றி பாடினார். அவர் சிவனை பற்றியாமா பாடினார்? இல்லவே இல்லை, சக்தியான உன்னை தொட்டு தானே பாட ஆரம்பித்தார் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிற மாதிரி இந்த வரிகள் அவர் அழகாக இங்கே பொறுத்திருக்கார். அது எப்படி சுவாமி? அவர் அழகாக முதல் பாடல் தோட்டுடைய செவியன் விடையேறி தூவின் மதிசூடி அப்படின்னு பாடித்தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஐயனும் அம்மையும் கண்ணெதிரில் தெரிந்தாலும் ஐயனை முன்னிறுத்தி அவர் அப்படித்தானே பாடினார் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு இடமா போகிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒன்று யோசிக்கணும். ஆண்கள் அணியும் காது அணிகலனுக்கு கர்ணாபரணம், குண்டலம் அப்படின்னு பேர். கர்ணம் அப்படின்னா காது, ஆபரணம்னா காதுக்கான ஆபரணம், அதற்கு குண்டலம் அப்படின்னு பேர். அவர் குண்டலம் உடைய செவியேன் விடையேறி அப்படின்னு பாடலை. அம்பிகையின் உடைய இடப்பாகத்தில் அவர் காதில் தோடானது தென்பட்டிருக்கிறது. அப்போது தோடுடைய செவியன் அம்பிகை இருக்கும் பாகமான இடப்பாகத்தில் இருக்கிறத அவர் முதல் தரிசனம் பண்ணுறதா முதல் பாட்டு தொட்டு எழுதுறத நம்ம பார்க்க முடியுது. அப்போது பெருத்தன பாலெழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூழ், ஐயன் வருவதற்கு தாமதித்துடுவாரோ அப்படின்னு ஒரு ஐயத்தோடு ஓடி வந்து அழற குழந்தை இடுப்பில் அணைச்சுண்டு பால் கொடுப்பாளாம் அம்மா. அந்த மாதிரி அம்பாள் வந்து அவ்வளவு அருமையாக அருள் பாலித்து அந்த குழந்தைக்கு அருள் செய்தாலே, அதுபோல எந்த நேரமும் நான் பக்தியை வைத்து உன்னுடைய அந்த திருத்தனங்களின் பாரம் தாங்காமல் வைத்து கொண்டிருக்கும் அருள் என்னும் அமுதத்தினை பெறுவதற்கு உரியவனாக மாறணும். அப்போது நீ எப்பேற்பட்ட கடவுளாக என் கண் முன்னால் நிற்கிற தெரியுமாமா அப்படின்னு அடுத்த வரியில் அவர் விளக்கம் செய்கிறார். திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தேன் முன்னிற்கவே. அப்படிப்பட்ட அந்த அம்பாளினுடைய பெரும் தனங்களானது எப்படி இருக்கான்? பாரமாக, அதாவது வீங்கிய பெரும் பொற்குடங்களை சுமந்திருப்பது போல இருக்கும் அந்த மார்பகங்கள் மீது அழகான ஆரமானது தொங்கின்றிருக்கு. அதை தாண்டி அவள் கையில் செங்கை அப்படின்னா செக்கச்செவையில் இருக்கக்கூடிய செம்மையான கரங்களில் சிலையும், இந்த வார்த்தை கருப்பு சிலையும் சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம்? கரும்பு வில் அப்படின்னு சொன்னோம். சிலைங்கிற வார்த்தைக்கு இங்கே வில்லுன்னு பொருள். சிலையும் அம்பும், அம்பிகையினுடைய கையில் கரும்பு வில், அப்புறம் புஷ்ப பானங்கள் வைத்திருப்பாள். அப்படி தான் அவர் தரிசனம் பண்ணதுனால இன்னைக்கும் நீங்கள் திருக்கடவுர் போனீங்களே ஆனால் அபிராமி கையில் வெள்ளியில் கரும்பு வில் சாத்தியிருப்பதை உங்களால் பார்க்க முடியும். அவர் எப்படி தியானம் பண்ணினாரோ அது போலவே அம்பிகை இங்கே இருக்கிறதாக ஐதீகமாகிறது. அப்போது திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மூரலும், அவள் இதெல்லாம் மட்டும் கையில் வச்சுன்னு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்போ முகத்தை சுடுன்னு வச்சுட்டு வந்திருப்பாடோ? கண்டிப்பாக கிடையாது. முறுத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து முன்னிருக்கவே. இங்கே அவர் முருத்தனம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். முருத்தனம் அப்படின்னா மயிர் தோகை, அதாவது மயிர் பீலின்னு சொல்லக்கூடிய அந்த மயிர் தோகையில் அடி பாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை இருக்கும். அந்த வெள்ளை எப்பவுமே மங்காது, வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும். அந்த மயிலுடைய உட்டலிலிருந்து ஒட்டி வரக்கூடிய அந்த சிறக்கானது அந்த ஒற்றை இடமாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளை எப்பவுமே மங்காமல் வெள்ளை வெளியேறுன்னு இருக்குமா. அந்த வெண்மை நிறத்தை ஒத்ததாக அம்பிகையினுடைய பற்களின் வரிசை அழகாக அமைந்திருக்கான். அழகாக வெள்ளை வெளியேன்னு இருக்கான். கொவ்வை பழம் மாதிரி செக்கச்சுவேன்னு இருக்கிற உதத்தை அப்படி லைட்டாக அவள் ஓப்பன் பண்ணி சிரிக்கிறச்சே அப்படி அந்த மயிர்பீலிக்கு கீழே இருக்கக்கூடிய வெள்ளை எப்படி இருக்குமோ அந்த வெள்ளை நிறத்தை ஒத்து பற்கள் அழகாக அடுக்கி வச்சுருக்கான். அப்படி இருக்கிற பல்லு தெரிகிற அளவுக்கு மனசுக்குள்ளிருந்து சிரிச்ச மாதிரி அம்பாள் வந்து நம்மளுடைய முன்னாடி நிற்கணும் அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்ணுறதா இந்த பாடல் நிறைவு செஞ்சுருக்கார். கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனகவெற்பிர் பெருத்தன பாலெழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர், திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தேன் முன்னிற்கவே அப்படின்னு இன்றைய பாடலை நிறைவு செய்திருக்கிறார். ஆத்ம வித்யாம்பிகையின் நல்லாசியோடு
இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என வேண்டி ஆத்ம வித்யாம்பிகையின் பேரருளால் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி.